மத்திய அரசு தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கும் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நீட், நெட், எஸ்எஸ்சி, ரயில்வே, யுபிஎஸ்சி உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் முறைகேடுகள் வெளிவருகின்றன. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளும் குறையவில்லை. அண்மையில் நடந்த நீட் தேர்வில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றதும், ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வெழுதிய மாணவர்கள் 6 பேர் 720க்கு 720 மதிப்பெண் எடுத்ததும் சர்ச்சையானது. பல மாணவர்கள் சாத்தியமே இல்லாத வகையில் 718 மற்றும் 719 என்ற மதிப்பெண்களை எடுத்ததும், அது குறித்த கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதாக கூறியதும் அடுத்தடுத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மத்திய அரசு தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கும் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து சட்டமானது. ஜூன் 21ஆம் தேதி சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தேர்வு முறைகேடுகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.